இன்றைக்கி நம்ம விளக்கெண்ணெயோட மருத்துவ குணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். விளக்கெண்ணெயில் என்னென்ன பயன்கள் இருக்குன்னு பார்ப்போம். இது முன்ன விளக்கெண்ணெய் பால் கறக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அது ஒரு இது பண்ணுவோம். மறுபடியும் தலைக்கு விளக்கெண்ணெய் இதெல்லாம் தடவினா முடி கருகருன்னு வளரும், நல்லாவும் இருக்கும். விளக்கெண்ணெய் மட்டும் தனியாக தடவினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோட கொஞ்சம் 50 மில்லி 100 மில்லி தேங்காய் எண்ணெய்னா 50 மில்லி விளக்கெண்ணெய் கலந்து தடவலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அடுத்தது இது வீட்டில் தயாரித்த எண்ணெய் இருந்தால் ஊரெண்ணெய் வைக்க வாங்குவாங்க. விளக்கெண்ணெய் காட்டில் தயாரிக்கிற எண்ணெயை ஊரெண்ணெய் வைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அப்புறம் இந்த வயிறெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கிச்சின்னா அது இந்த விளக்கெண்ணெயோட நீராகாரம் ஒரு சொம்பு ஊற்றி 1 டம்ளர் கூடயும் ஊற்றிக்கலாம். ஊற்றி 2 சொட்டு 2 சொட்டு மேலே தாங்க விடணும். அதிகமாக விட்டோம்னா நிறைய வயிற்றளவு வரும். 2 சொட்டு விட்டு குடிச்சிட்டோம்னா வயிற்றில் இருக்கிற இழுத்து பிடிப்பு எல்லாமே சரியாக போயிடும். அதே மாதிரி வயிறு நல்லாயிருக்கும். கண்ணுக்கு 2 சொட்டு நைட்டில் விட்டுட்டு தூங்கினோம்னா கண்ணில் இருக்க குப்பையெல்லாம் வெளியே வந்துடும். இவ்வளோ பயன்கள் இருக்குது. ஆனால் இப்போலாம் நம்ம எதுவுமே பயந்துக்கிட்டு எதுவுமே செய்கிறதும் இல்லை, பண்ணுறதும் இல்லை. அதனால் வீட்டில் தயாரிக்கிற எண்ணெய்க்கு இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போடுவோம் காசும் போது. அப்போ வாசமாக இருக்கும், கலரும் திக்காக இருக்கும். நம்ம தயாரிக்கிறது தான் திக்காக இருக்கும், கடையில் வாங்குறதுக்கு தனியாட்டமாக இருக்கும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் தயாரிக்கிறதே வாங்குவாங்க. அது மாதிரி சூடு பிடிச்சின்னா தொப்புளில் 2 சொட்டு விட்டுட்டு தூங்கினோம்னா சூடு பிடிக்கிறது சரியாயிடும். பெரும்பாலும் இது குழந்த பிறந்த வீட்டில் முக்கியமாக வீட்டுக்கு தயாரிக்கிற எண்ணெய் தான் வாங்குவாங்க. அதுக்காக தான் ஊரெண்ணெய் வைக்கணுங்கிறதுக்காகவே வாங்குவாங்க. அந்த நாளையில் ஊரெண்ணெய் வச்சாங்க, இந்த நாளையெல்லாம் ஊரெண்ணெய்ங்கிறதே தெரியாது. பாய்.